மகன் தான் அதை அறிமுகப்படுத்தி விட்டார். அனுபவம் கூட இந்த வேலைக்கு ஒரு சரியான ஒரு திறமா செய்யக்கூடிய ஒரு ஆள். வணக்கம். இன்றைய தினத்தில் ஜோசுவாமி குடியிருப்பு D3 அன்னங்கண்டி கிளிநொச்சி பிரதேசத்தில் இன்றைய நிற்கிறோம். என்னடா இவருக்கு என்னால் ஒரு முடிஞ்ச சப்போர்ட் என்னென்னா, இவர் புல்லு வெட்டுற மிஷின் வச்சுக்கிறார். வயல்நிலங்களாக இருக்கட்டும், கிரவுண்ட்ஸ்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவர் புல்லு வெட்டுற இதுகளை மேற்கொண்டு வந்துருக்கிறார். அந்த வகையில் இவரை இந்த நாளில் பதிவு செஞ்சு போடுறேன். நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான ஆக்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்த பேர் பெருமாள் சந்திரகுமார். முதல் நான் ஒரு 15 வருஷமாக வேல்முருகன் மில்லில் வேலை செஞ்சுக்கணும். அப்போ அந்த மில் வேலை மகனாக்கள் சின்னாக்கள் என்றபடியாக அவை வளர்றதுக்காக அது சேர்ந்து அந்த மில் வேலையை நான் விட்டு விளத்திட்டேன். ஏறாத விளத்தி அதுக்கு பிறகு கூலி வேலை செய்து கொண்டு அதுக்கு பிறகு இப்போ இப்படியே இருந்த வாரத்தில் இப்படி இந்த புல்லு வட்டு வீசில் எல்லாம் அதை பற்றி அதில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தேன். சரி, அது ஒருக்கா கொண்டு வந்தால் அப்போ மகன் தான் அதை அறிமுகப்படுத்தி விட்டார். அப்பா இப்படி ஒரு சரி கொண்டு வா பார்ப்போம் போய் நாங்கள் கடையில் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் புதுசாக நாங்கள் போனாங்க 15,000 ரூபாய்க்கு போனாங்க. ஆமாம், வேண்டி கொண்டு வெட்டினா அப்போ எனக்கு அந்த வேண்ட இதில் கொஞ்சம் அனுபவம் குறைவு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே இருந்தது. இப்போ நான் அதில் நல்ல இதை இருந்துட்டேன். அதை எனக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குது. இந்த வேலை திட்டம் ஆட்கள் எந்த வேலைக்கு ஒரு சரியான ஒரு இதை வச்சுருக்காங்க. ஏண்டா சங்கரன் இந்த வேலை நீட்டான வேலை, சுத்தமான வேலை என்று சொல்லி அப்போ ஆனபடியாக அந்த வேலை எனக்கு நல்ல இதாக இருக்குது. வணக்கம். என் பேர் ராமசாமி. நான் இங்கே நிறைய வயல் செய்கிறேன். எங்களுக்கு அந்த வரம்பு புல்லுகள் வெட்டுறதெல்லாம் சந்திரனை கொண்டு தான் வெட்டி வைக்கிறது. இந்த புல்லு வெட்டு மிஷினில் வேலை திட்டம் சொன்னால் வரம்பு புல்லு வெட்டலாம். மற்றது வரம்பு புல்லு வெட்டலாம், வளவு வேலைகள் வரம்பு புல்லு வெட்டலாம். மற்ற அதை விட வயலில் கோரையல் கூட்டு இருந்தால் அதை தட்டை கூப்பிடுவாங்க. மற்ற காட்டு நெல், பண்டி நெல் அதுகளெல்லாம் அதை வெட்டலாம், மிஷினால் வெட்டலாம். மற்றது வளவு வேலை என்று சொன்னால் வளவுகளில் மரம் செடி அதுகளெல்லாம் அடிக்கலாம். மற்றது இந்த அமைப்பு வேலைகள் சமக்கார அமைப்பால் வாய்க்கால் வேலைகள் அதில் போனால் அதுலேயும் வேலைகள் அதுலேயும் நிறைய வேலைகள் இப்படி நிறைய வேலை இந்த மிஷினால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அமைப்புகள் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. கொன்றைக்காகவும் போகிறேன். வேலைகள் நாள் கூலியாகவும் போகிறேன். இது வரம்பு புல்லுகள் வந்தால் வரம்பு புல்லுன்னு சொன்னால் ஏக்கர் கணக்கு போகிறது. அந்த பண்டி நெல் அதுகள் இது வந்தோன்னா அது நாள் கூலி வேலைக்கு தான் நம்ம போடலாம். 2 மணி மட்டும்தான் அது வெட்டுன்னு சொன்னால் ரேட் பேசி 3,500 ரூபா தருவாங்க. ஒரு நாளைக்கு அந்த பண்டி நெல் அதுகளுக்கு வெட்டுறோன்னா ஒரு ஏக்கர் 5-6 வயல் வெட்டலாம். அதுக்கு மேலே வெட்டலாம். அமைப்பு வேலைகளுக்கு போய்க்க ஒரு ஆளை நான் உதவிக்கு கூட்டி கொண்டு போகிறேன்னா இப்போ வாய்க்கால் வேலைகளுக்குள்ள போர்ச்சில்கள் கல்லுகள் கிடக்கும். அதுகள் பொறுக்க ஒரு ஆள் போயிடும். அதுக்கு ஒரு ஆளை நான் வச்சிருக்கிறேன். அங்கே வேலைகள் வரைக்கும் அவரை நான் கூட்டி கொண்டு போவேன். அவருக்குரிய சம்பளம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் கழிச்சு தான் கூட்டி கொண்டு போவேன். இப்போ அதுக்குரிய சம்பளம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு நல்ல திறமா செய்யக்கூடிய ஒரு ஆள் இவா செய்வார். அதனால் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவரை பிடிச்சி தான் செய்கிறோம். அவர் வழியிலையும் செய்கிறவர். நிறைய எல்லா இடமும் நானும் வேறு ஆட்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறது. இவரை பிடிச்சிங்கன்னா நல்லா வெட்டி தருவார். வேகமாக வெட்டக்கூடிய ஆளும் நல்ல துப்புரவாக நீட்டாகவும் செய்வார். செய்யக்கூடிய ஆள்.